ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழ்ல ரொம்பவே சூப்பரா, ஃபேமஸா போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் உங்க எல்லாருக்குமே தெரியும், கார்த்திகை தீபம். இந்த சீரியல்ல இன்னைக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் உண்மை உடையுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா அவரோட ப்ராஜெக்ட் அதாவது நம்ப கார்த்திக் வந்து அவரோட ப்ராஜெக்ட்ல வந்து சக்ஸஸ்ஃபுல்லா அமையணும் அப்படின்ற அந்த ஒரு சாங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா அமையணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால, கண்டிப்பா உண்மை உடைஞ்சு நம்ப தீபாவே பாடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட்ல என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். பல்லவி இவங்க கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அப்கமிங் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல் நடிக்கிறார் இல்லையா இந்திரன், அவர் வந்து புதுசா ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் வந்து கட்டியிருக்காரு. அதோட ஓப்பனிங் வந்து நேத்தைக்கு நடந்திருக்கு. அவர், அவங்க ஒய்ஃப், அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அந்த ஷூட்டிங் ஹவுஸ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெறைய ஒரு சில இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெர்சன்ஸும் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்திரன் அவங்களோட ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க போல இருக்கு. அவங்க கை ஃபுல்லா வளையலா போட்டிருக்காங்க. அந்த பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது. ரொம்பவே ஹேப்பியா இந்த ஒரு விஷயத்த வந்து அவரோட Instagram பேஜ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஹேப்பிலி ஸ்டார்ட்டட் இந்திரன் ஷிவானி ஷூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு தொடக்கம் தான். ஷூட்டிங் ஹவுஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல அந்த வீட்டோட அவுட்டர் ஃபோட்டோ வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க. கண்டிப்பா நெறைய சீரியல் வாய்ப்புகள் வரணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னோட வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன் அந்த வீட்டுக்கு.